Hi friends, welcome to my channel. இந்த வீடியோ எதை பற்றினா ஸ்க்ரீனில் பாருங்கள், இந்த ஃப்ளவர்ஸ் பிளான்டில் என்னோடய கார்டனில் வைக்க போகிறேன். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள், இது என்ன பார்சல்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த 2 ஷீட் ரோல் வாங்கியிருக்கேன். இது வந்து கார்டன் பர்பஸ்க்காண்டி வாங்கியிருக்கேன். எப்படி யூஸ் பண்ண போகிறேன்னு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இந்த பார்சலில் இருக்கதும் கார்டன் பர்பஸ்க்காண்டி தான் வாங்கினேன் பாருங்கள். இதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த போர்டும். தண்ணி வந்து ஈஸியாக ட்ரெயின் ஆகி போயிடும். நம்ம இப்படியெல்லாம் பண்ணும்போது நல்லா நீட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கார்டன். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஷீட் ரோல் போட்டாச்சு. இனி அடுத்த ஷீட் போடலாம். இனி இதுக்கு மேலே வந்து ட்ரெயின் ஷெல் மேட்டை வந்து அரேஞ்ச் பண்ணுறோம். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிளான்ஸ் எல்லாமே அந்த ஸ்டோன் பெஞ்சில் தான் இருக்குது. இது எல்லாமே நடுறது எல்லாமே இந்த வீடியோவில் வந்துடும். கண்டினியூ பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளான்ஸோட பேர் சொல்கிறேன். ஃப்ளவர் இதில் வந்துட்டு எல்லோ கலர், ரெட் கலர் அண்ட் க்ரீன் கலர் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான். ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் மல்டி கலர் ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர், ஜாஸ்மின் ஃப்ளவரில் வந்து பிச்சி மாடலும் முல்லை மாடலும், தெத்தி 4 கலர் வாங்கியிருக்கேன். ஒயிட், ரெட், ஆரஞ்ச் அண்ட் பிங்க் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான். ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி வந்து இந்த டேப்பிங் மோடை வந்து வாஷில் ஃபிட் பண்ணிவிட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன பிளான்ட் எல்லாம் வைக்கிறோன்னா அதெல்லாம் என்னோடய ஆன்லைன் ஸ்டோரில் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சின்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து சேனல் பயோவில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரோப். இந்த பார்சல் என்ன இருக்குன்னா ஃபுட் வைக்கிறதுக்கான ஸ்டாண்ட் வாங்கியிருக்கேன். தனித்தனியாக கொடுத்துருந்தாங்க, ப்ராப்பராக வந்து ஃபிட் பண்ணியாச்சு. பாருங்கள் எந்தெந்த பிளான்ஸ் எதில் வைக்கிறோம் அப்படின்னு உள்ளதை கண்டிப்பாக பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்து இந்த லைனும் அதுக்கு அடுத்து தொடர்ந்து அடுத்த லைன் வர மாதிரி நான் பிளான் பண்ணியிருப்பேன். இப்போ வந்து பிளான் என்னென்னா இங்கே ஒரு லைன் வச்சுருக்கோம், அதுக்கடுத்து இந்த சைடு ஒரு லைன், இங்கே வந்து 6 பிளான்ட், இங்கே வந்து 4 பிளான்ட் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இனி என்ன பார்க்க போகிறோன்னா 2 செடிக்கு நடுவில் குட்டி செடி வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக ஃபஸ்ட்டு பிளான்ட் வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து செகண்ட் பிளான்ட் வைக்கிறோம். இதில் வந்து ரெட் கலர், எல்லோ கலர், க்ரீம் கலர் இருக்குது. எந்த லைனில் வைக்கிறோன்னு தெரியல. அடுத்தடுத்த வீடியோவில் பூ பூக்கும்போது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த பிளான்ட் வைக்கிறோம் பாருங்கள். 3 பிளான்ட் வச்சாச்சு. இது 4வது பிளான்ட் வைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 5வது பிளான்ட் வைக்க போகிறோம். இப்போ வந்து 6வது பிளான்ட் வைக்க போகிறோம். ஒரு ரோ ஃபுல்லாக செடிகள் வச்சாச்சு. இப்போ அடுத்த ரோவில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்மளோட வேறு வரக்கு எத்தனை நாள் ஆயிருக்கும்? அது வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிளாஸ்டிக் கவர்லேருந்து நம்ம வேறு வெளியில் எடுக்கும்போது டேமேஜ் ஆகிடக்கூடாது. அதான் அந்த கவர்லேருந்து எடுக்கும்போது கேர்ஃபுல்லாக எடுக்கணும். அதான் வீடியோ எடுக்கும்போதே நான் சத்தம் போட்டிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. இந்த ரோவில் இப்போ 3வது பிளான்ட் வைக்க போகிறோம். வைங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளான்ட்டை தான் நான் குட்டி வைக்க போகிறேன். இது வந்து டைம் ஃப்ளவர் பிளான்ட்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் எல்லாம் 4 மணி பூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளான்ட் வந்து நான் 2 செட்டு தான் வாங்கினேன். 5 செட்டாக மாற்றி வைக்க போகிறோம். இது வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பூக்கும்போது நான் வந்து வீடியோ எடுத்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். 2 செட் வாங்கியிருக்கேன்னு சொன்னேன்ல, ஒரு செட் ஃபுல்லாக வச்சாச்சு. இப்போ அந்த 2வது செட்டை செப்பரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பிளான்ஸும் வச்சாச்சு. இனி எல்லா செடிக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி ஏன் ப்ரெஷராக வரல அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா இப்போ தான் செடி வச்சுருக்கனால மண் கீழே இறங்கிடும். அதனால நான் கொஞ்சம் ப்ரெஷர் கம்மியாக ஃபஸ்ட்டு இந்த டேப்பை வச்சு லோ ப்ரெஷரில் வந்து எல்லா செடிக்கும் தண்ணி ஊற்றிடலாம். அதுக்கடுத்து ஹை ப்ரெஷர் வச்சு இந்த ஷீட்டையும் ஷெல் மேட்டையும் க்ளீன் பண்ணிடலாம். பக்கத்துலேயே ஒரு சின்ன மாமரம் நிற்குது, அதுக்கும் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த ப்ரெஷரிங் டேப் ரொம்ப நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த அடியில் போட்டுக்க ஷீட் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதில் ஏதாவது மண் இருந்துச்சுன்னா வாஷ் பண்ணாங்க நல்லா ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி அந்த ஷெல் மேட் இருக்குல்ல, அதில் வந்து சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும். அதில் மண் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுவும் க்ளீன் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் காலையில் செடி வச்சனால வெயில் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ தான் அங்கே லைட்டாக வெயில் வர ஆரம்பிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே நல்லா இருக்குது.
ஃப்ரெண்ட்ஸ் இதான் கார்டனோட ஃபைனல் லுக். இது வந்து இப்போதைக்குள்ள லுக். இனி வந்து நிறைய பிளான்ஸ் வைப்பேன். கண்டினியூ பண்ணி தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.